என்ன சொல்லுவாங்க, செத்த வீடு, மரணம் நாடு வீடு, குழந்தை கிடைச்ச வீடு, சொல்லி பிள்ளை வயசுக்கு வந்த வீடு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்கிறவங்கன்னு சொன்னால் துளசி கழிக்கணும்னு சொல்லி கொண்டு முதல் மஞ்சளை கரைச்சி தெளிக்கிறவங்க. அப்போ அங்கே என்ன செய்தது, கிருமி அழிக்குது. ரெண்டாவது விஷயம் கண்ணூர். கண்ணூர் கூட தான் நீங்கள் போகிறீங்க என்ன வளர்க்க சரி. இந்த கண்ணூர் என்ன செய்ய முடியும், அதை எடுக்கிற விஷயம் உப்பு. அது பார்த்தா காலடி, மண், கடுகு, மிளகாய், சித்திர மிளகாய் எடுக்காது. இப்போ மிக முக்கியம்னு சொன்னால் உப்புக்கு ஒரு மகிமை இருக்குன்னு சொன்னால் அசுத்த விஷயங்கள்லாம் கண்ட பக்கம் இழுத்து எடுக்காது. சரிதானே? சில பேஸ்ட்டுகளுக்கும் கட்டாயமாக சொல்கிறாங்க உப்பு அதில் சேர்த்துருப்பாங்க. அந்த கிருமிகள் கண்ட பக்கம் இழுத்து எடுக்கிறது. அப்போ இங்கேயும் என்ன செய்யணும்னா கண்ணூருக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த சுற்றுவட்டத்துக்கு சுற்றுவாங்க. என்ன போட்டு என்ன சொல்கிறாங்க, உப்பு உப்பு போடணும், எச்சில் படத்து போகணும். இதில் சும்மா தூத்துனா தூப்பாங்க, சத்தத்தை போடுவாங்க, தூத்து. ஆனால் எச்சில் படம் வைக்கும். ஏன்னா எச்சிலுக்கு ஒரு மகிமை இருக்கிறதுனால எச்சில் வந்து கிருமியை கேட்ச் பண்ணி அதுக்காக குழந்தைகளை நீ தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. ஒரு இலையை ஒன்று ஒட்டிட்டு போ, ஒரு பச்சை இலையை நெத்தியில் ஒட்டிட்டு போ, நெத்தியை நக்கிட்டு போகணும் குழந்தைகள் சொல்லுவாங்க. ஏன்னால் பின்னர டைமில் வெடிக்காது. பின்னர டைமில் அந்த குழந்தைகளுக்கு எச்சில் வந்து கிருமியை கேட்ச் பண்ணுற வீதம் கூட, அதை விட வீதம் கூட நம்மட எச்சில். இப்போ குழந்தையில வாய் எப்போவுமே நொதுமலா தான் இருக்கும். வாயில் எச்சில் அந்த சாலை வாயின்னு சொல்லுவாங்க, இப்போ வீரடிப்பாக இருக்கும். நாங்கள் பிள்ளை நெத்தியை நக்கிட்டு போயிருக்கோம். அல்லது இதை கொண்ட பீச்சி கம் விட்டுறீங்களா, எங்கே கம் நம்மளை தான் கம் நம்மளை தொட்டி போட்டு ஒட்டிட்டு போயிடுவோம். வந்துட்டு என்ன செய்வோம், இப்போ போய்க்க இந்த இதுக்கு பவர் கூடையா, இதுக்கு பவர் கூடையா, எங்கட எச்சிலுக்கு தான் பவர் கூட. ஏன்னா எங்கட வெள்ளமா கூட ஸ்ட்ரென்த் அது கொஞ்சம் சின்ன. அப்போ முதலாவது இஞ்சன் வாங்க இங்கே மனத்தை விட இந்த எச்சில் வேணும். நிறைய பேர் இருக்குதாங்க இந்த மனத்தை பார்த்து கிருமியை டக்குன்னு தொட்டி கொடுத்தாலும் இஞ்சன் கூட. ஏன்னா குழந்தையோட எச்சில் அவ்வளோ சில அம்மா பேர் வாக்கி குழந்தைய வாக்கி அடிக்க தோண்டி எடுத்து சாப்பிடுவாங்க இருக்குதாங்க. ஏன்னா பிள்ளைகள் அந்த எச்சில் இந்த மனமும் இல்லை, இந்த இதுவும் இல்லை. ஆனால் இது எங்கட இருக்குது. அப்போ கிருமி என்ன செய்யணும், இங்கே ஓடும். அது பின்னர் 4 மணிக்கு பிறகு கிருமிகள் கூட வெளியில் வராது. ஏன்னா வெயில் டைம் கூட வராது. அந்த டைமை பார்த்து அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உப்பு கல்லில் சொல்ல சொன்னோம். அப்போ உப்பு கல்லில் இங்கே போட்டு கிருமி அடிச்சிது. அடுத்தது தொடச்சிடுங்களா. இந்த 3 விஷயமும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால்